ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பூண்டு சட்னியும் தோசையும் செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டே நான் வெங்காயம், பூண்டு இதெல்லாமே உரித்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 25 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வணக்கினதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போது நமக்கு சூப்பரான பூண்டு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது தோசை ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தோசை ரெடி ஆயிடும். அவ்வளோதான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூண்டு கார சட்னியும் தோசையும் தான் சாப்பிட்டோம்.